கவனிங்க, ஏசா யாக்கோபுக்கு சத்ரு. அண்ணன் தம்பிகள் தான். இருந்தாலும் அவங்களுக்கு மத்தியிலே என்னங்க பண்றாங்க? முதல்ல இருந்து எதிர்த்து நிற்கிறார்கள். அதற்கு பிரதான காரணம் என்னவென்றால், ஏசா சரீரத்துக்குரியவன், யாக்கோபு ஆவிக்குரியவன். மோசம் பண்ணவன் தான். ஆனால் தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு மன்றாடி, ஐயா என்ன மன்னிங்கன்னு அப்படின்னு அவன் மனஸ்தாபப்பட்டான். அப்படியே மன்றாடுறான், தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டான். அதன் விளைவாக தேவன் யாக்கோபை இஸ்ரவேலாக ஆசீர்வதித்தார். ஏசாவின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. ஏசா தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களுக்காக தேவனுடைய சந்நிதிக்கு அவன் வந்து அவன் மன்றாடினது போல், ஜெபம் பண்ணது போல் எங்கேயுமே அதே போல் ஆண்டவரை தேடி வந்ததாக பார்க்க முடியாது. ஏனென்றால் ஏசா தன் இஷ்டம் போல் வாழ்ந்த ஒரு சரீரத்துக்குரிய ஒரு நபர். சில காலத்துக்கு யாக்கோபுமே கூட சரீரத்துக்கு எதுவா வாழ்ந்து வந்தானே தவிர, கவனிங்க, தன்னுடைய குறைகளை, பாவத்தை உணர்ந்து கொண்டு மனஸ்தாபப்பட்டான். ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டான். நீங்கள் என்னை ஆசீர்வதித்தாலே தவிர உங்களை நான் போக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சந்நிதியிலே தேவனிடத்தில் அவன் போராடுகிறான். அதன் விளைவாக தேவன் யாக்கோபை அந்த மோசம் பண்றவனை மாத்திட்டார், நல்வழிப்படுத்தினார், ஒரு புதிய பெயரை தந்தார். இனிமேல் உன்னுடைய பெயர் யாக்கோபு இல்லை, இனிமேல் உன்னுடைய பெயர் வந்து இஸ்ரவேல். இது ஏனென்றால் நான் உன்னை ஒரு பெரிய ஜனமாக நான் கட்டாயம் செய்வேன் என்று வாக்கு பண்ணினார். தயவு செஞ்சு கவனிங்க, ஏசாவின் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இல்லை. அதேபோல் ஏசாவின் வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் கூட இல்லை. சகோதரனே, சகோதரி, நீ உன் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டு வருவாய் என்றால் உன் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. இரண்டாவது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களையுமே கூட நீ பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் வாழ்வதற்கு, கவனிங்க, யாக்கோபு தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தானோ, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்த்தான், தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் கூட சுதந்தரித்தான். இப்போ கொஞ்சம் முன்னாடி போலாம். ஏசாவிலிருந்து அவன் வழியா வந்த அந்த அமலேக்கியர்கள் எந்த விதத்திலே ஏசா இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட இந்த யாக்கோபை எதிர்த்து நின்றானோ, அவனுடைய சந்ததியாக அழைக்கப்பட்ட, கவனிங், அந்த அமலேக்கியர்கள் யாக்கோபின் சந்ததியாக அழைக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருக்களாதான் பார்த்தாங்க. இது உண்மையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அமலேக்கியர்களை எதிர்த்து ஒருபோதும் வந்ததில்லை. ஆனால் கவனிங்க, ஆனால் அந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களின் மீது பகை எப்பொழுதும் வளர்த்தார்கள். சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே உன்னை பிடிக்காது என்று சொல்லி அநேகம் பேர் உருவாவாங்க. உன்னை துவேஷிக்கிறவங்கன்னு ஒரு பெரிய கூட்டமே உருவாகும். உன்னை சத்ருவாக எண்ணக்கூடியவர்கள் என்று ஒரு கூட்டம் அது உருவாகும். உன்னை தூஷிக்கிறவர்களும் அதே போல் வருவாங்க. உன்னை குறிச்சு தப்பு தப்பா பேசுறவங்க கூட அப்படியே உருவாவார்கள். இது சகஜம். ஆனால் நீ மாத்திரம் துவேஷிக்கிறவர்களா, தூஷிக்கிறவர்களா, எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து தவறாக பேசுகிறவர்களா, எதிரில் நிற்கிறவங்களோட சண்டை போடுறவங்களா நீங்க இருக்கக்கூடாது. உன் கூட சண்டை போடுறவங்க இருப்பாங்க. உன்னை துவேஷிக்கிறவங்க, தூஷிக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அது அவங்களுடைய நடத்தை, அது அவர்களுடைய தத்துவம். ஆனா கவனிங்க, ஆனா நீ மாத்திரம் துவேஷிக்கிறவனாக, தூஷிக்கிறவளாக அல்லது விமர்சிக்கிறவர்களாக, வார்த்தைகளால் எதிரில் இருக்கிறவங்களை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. வாய்ப்பே இல்லை. அந்த அமலேக்கியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை துவேஷித்தார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் மாத்திரம் அந்த அமலேக்கியர்களை தூஷிக்கவில்லை, துவேஷிக்கவில்லை, பகையை வளர்க்கல. ஆனால் அமலேக்கியர்கள் பகையை வளர்த்தார்கள். அந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். சரீர பிரகாரமான அந்த இரத்தம், இவங்க ஆவிக்குரியவர்களுக்கான அந்த இரத்தம். நீ ஆவிக்குரியவனா, பகையை வளர்க்காத. ஆவிக்குரியவனா, தூஷிக்காத. ஆவிக்குரியவனா, தூஷிக்காத. ஆவிக்குரியவளா, பகையை மூட்டாத. ஆவிக்குரியவனா, கோபதாபத்தை வெளிப்படுத்தாதீங்க. அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் காயப்படுத்தினார்கள். அதிலும் முக்கியமாக தேவன் தந்த வாக்குத்தத்த பூமிக்குள் போகும்போது வழிய மறித்து திடீரென்று மேலே விழுந்து பலவீனமா இருக்கிற அந்த ஆண்களை, அதேபோல் பிள்ளைகளை பின்னாடி இருந்து வந்து அவர்கள் மீது விழுந்து தாக்குதல் தொடுத்து அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த பூமிக்குள் போவதற்கு சில ஆண்டுகளாக அப்படி பிரயாணித்துக் கொண்டு வரும்போது அப்படியே தாக்குதல் தொடுத்து சடனா பின்னாடி இருந்து வந்து பலவீனமானவர்களை, அதேபோல் பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படி
இந்த அமலேக்கியர்கள் எப்போ வந்து நம்மளை எதிர்ப்பார்களோ, எப்ப வந்து எந்த காரியத்தை செய்வாங்களோ, எப்ப வந்து தாக்குதல் தொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி திக்கு முக்காடி கொண்டிருந்த ஜனங்கள் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதனாலதானங்க தேவன் சொன்னார், இந்த அமலேக்கியர்கள் உயிரோடு இருக்கும் காலம் உங்களுக்கு நிம்மதியே இருக்காது. எனவே அந்த அமலேக்கியர்களை கொன்னு போட்டுருங்க. தேவன் என்னங்க சொன்னாரு, முழுவதுமா அழித்து போடுங்கள் அப்படின்னு சொன்னா சில பேரை பிழைக்க வைத்தான் அவன். சகோதரனே சகோதரியே, நாம நிம்மதியாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். அததான் தேவன் ஆசைப்படுகிறார். நாம நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஏனென்றால் நமக்குள்ளாக உயிரோடு இருக்கும் அந்த பாவத்துக்குரிய பழக்கம், இது எதுவா இருந்தாலும் சரி, இந்த பாவத்தை செய்கிற ஒவ்வொரு முறையும் கவனிங்க, அது நமக்கு மன நிம்மதி இல்லாமல் செய்து விடுகிறது. அதே போலதான் அந்த அமலேக்கியர்கள் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிம்மதியாக வாழ்வது என்பது சாத்தியமில்லை. அதனாலதாங்க தேவன் என்னங்க சொன்னார், அவர் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் செய்து வருகிற அந்த அமலேக்கியர்களை கொன்று விடுங்கள். நமக்கு நிம்மதி இல்லாமல் செய்து வருகிற நமக்குள்ளாக இருக்கிற சரீர பிரகாரமான காரியங்களை நாம கொள்ள வேண்டும். நம்ம எதையாவது ஒரு பழக்கத்தை தொடர விட்டோம் என்றால், ஏதோ ஒரு பாவத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருக்க வைத்தால், அது உங்களுக்கு நிம்மதி இல்லாதபடி செய்துவிடும், சமாதானம் இல்லாதபடி செஞ்சிரும். அது தூக்கமே வர விடாது உங்களுக்கு. அதனாலதான் இந்நாளிலே உன் வாழ்க்கையிலே உன்னை அசுத்தமாக காட்டக்கூடிய, உன் பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய ஏதாவது உனக்குள்ளாக மிஞ்சி இருக்கும் என்றால் இன்றே அதை கொன்று போட்டால் நல்லது. வாங்க ஜெபிக்கலாம், கண்களை மூடி. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, பரிசுத்தமாக வாழ உதவுங்க. உமக்கு பிடிக்காத காரியத்தை எங்களிடமிருந்து எடுத்து போடுங்க. அதன் மேல இருக்கிற எங்கள் இஷ்டத்தை எடுத்து போடுங்கப்பா. அதன் மேல இருக்கிற எங்கள் ஆசையை எடுத்து போடுங்க ஆண்டவர். அதன் மேல இருக்கிற எங்கள் மனதை எடுத்து போடுங்கப்பா. முழுமையான வெற்றி எங்களுக்கு அருளி செய்யுங்க ஐயா. ஐயா, உத்தமமானவர்களை பலப்படுத்துவதற்கு உம்முடைய கண்கள் இந்த உலகம் மொத்தமும் தேடிக்கொண்டு வருகிறதே, என்னை ஒரு உண்மையுள்ளவனாக ஆக்குங்கப்பா. உண்மையாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எங்களுக்கு தந்தரலங்க ஆண்டவர். என்னை பலப்படுத்துங்கப்பா. பலனுள்ள ஸ்திரீயாக மாத்துங்க. என்ன ஒரு குணசாலியாக ஆக்குங்க. பரிசுத்தமுள்ள ஒரு ஸ்திரீயாக ஆக்குங்கப்பா. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்ரியும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.